நம்ம எல்லாருமே அம்மா அப்பா பேச்சை கேட்டு தான் வளர்ந்தோம்ல. அம்மா அப்பா பேச்சை கேட்டு வளர்ற பிள்ளை அது வாழ்க்கையில முன்னேறிடும், உயர்ந்த இடத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. தேவனும் அப்படிதான் சொல்றாங்க. என்னுடைய பேச்சை கேட்டு நீங்க வளர்ந்தீங்கன்னா நீங்க கீழாக போக மாட்டீங்க, நீங்க உயரத்துக்கு போகுவீங்க அப்படின்றாங்க. பெரிய ஆசீர்வாதங்களை நீங்க பார்ப்பீங்க, கீழாகாமல் மேலாகுவீங்க அப்படின்றாங்க. நான் கீழே கிடக்குறேன், தேவன் என்னை பார்க்கவே மாட்டாராங்க. எத்தனை பேர் கேட்பீங்க? நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால், அவர் பேச்சு கேட்டு வாழ்ந்தால் போதும், அவ்வளவுதான். நீங்க கீழார கிடக்க மாட்டீங்க, மேலே உயர்ந்து வந்துடுவீங்க. அப்படிதான் இந்த வசனம் சொல்லுதுங்க. இப்போ நம்ம அவருடைய பேச்சை கேட்டால் என்ன அர்த்தம்னா, அப்படியே அவர் கையில உள்ள ஒரு பட்டம் மாதிரி தான் நம்ம மேலே பறக்க ஆரம்பிச்சிடுவோம். சரிங்களா? நம்ம அவர் கையில தானே இருக்கோம். அப்போ அவர் நினைச்சாதான் நம்மளை மேலே ஏற்ற முடியும். அவர் நூலை விட்டாதான் நம்ம மேலே பறக்க முடியும். அவர் நூலை விடலைன்னா எப்படிங்க மேலே பறக்க முடியும்? அதான். அப்பனா அவர் பேச்சை கேட்டு நடக்கணும், அவர் மனசை குளிர்விக்கணும். சரிங்களா? அவருக்கு கீழ்ப்படியணும். தேவன் கையில் இருக்கும் ஒரு பட்டம் தான், நம்ம ஒரு கைட்டு தான். அவர் நினைச்சாதான் அவர் மேலே ஏற்றுவார் நம்மளை, இல்லைன்னா நம்ம கீழே தான் கிடக்கணும். அதற்கு அவருக்கு பிரியமாய் இருப்பது எப்படி அதை தெரிஞ்சுக்கோங்க. இயேசுவுக்கு பிரியமாய் ஒரு நாள் கொடுக்குறாரு இல்லைங்க, 24 மணி நேரம் 24 hours கொடுக்குறாரு நம்ம கிட்ட. அப்போ இயேசுவுக்கு எப்படிலாம் பிரியமாய் வாழ்றது அப்படின்னு கற்று வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு பிரியமாய் வாழ்றது அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திடுங்க. ஐயோ, இவங்களுக்கு பிரியமாக நான் வாழணும், அவங்களுக்கு பிரியமாக நான் வாழணும், இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க அப்படி வாழ்ந்தீங்கன்னா கீழே தான் கிடப்பீங்க. நீங்க இயேசுவுக்கு பிரியமாய் வாழ்ந்தால் நல்ல உயரத்துக்கு போயிடுவீங்க. அப்படிதான் இந்த வசனம் சொல்லுதுங்க. பைபிள் வசனங்களின் படி நடந்துக்கோங்க, அதன்படி கீழ்ப்படிந்து வாழுங்க. இப்படிலாம் நீங்க வாழ்ந்தீங்கன்னா நம்ம நல்லா உயர்ந்திடலாம். யாருக்கெல்லாம் நான் எல்லாத்தையும் விட மேலே இருக்கணும்னு ஆசை, யாருக்கு கீழே இருக்க ஆசை இல்லைல்ல. நீங்க தேவனுக்கு பிரியமாய் நடந்தால் எல்லாருக்கும் மேலே தான் இருப்பீங்க.